அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிவ்யூ பார் கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பாப்பாவை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட சரவண பெருமாளை பிடிக்குமா, இல்லை ஆவடியப்பனை பிடிக்குமா, இல்லை காலன் மந்திரவாதியை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌரி சீரியலில் இதெல்லாம் நமக்கு பிடிச்ச பாட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட ஆதி துர்காவை வந்திருக்கிற நம்மளோட துர்காவை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌரி பாப்பாவை காப்பாற்றுறதுக்கு 7 சப்சக்கன்னிகளையும் வரவழைச்ச நம்மளோட ஆதி துர்காவுக்கு ரொம்பவும் சூப்பரான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா தெய்வ சக்தியும் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு தீய சக்தியை அழிக்க முடியுங்கிறத இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இந்த கதை மூலிமா என்னத்தை இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒருத்தரால் செய்ய முடியாத ஒரு கும்பலாக சேர்ந்து செஞ்சோம்னா அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகுங்கிற விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை சேர்ந்தால் தான் ஓசை வருங்கிற மாதிரி ஒரு சக்தியால் ஜெயிக்க முடியாது, எல்லா சக்தியும் சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறத இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் நம்மளோட கௌரி பாப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளோட ஆவடியப்பனுக்கு சொன்னதும் பைத்தியம் பிடிச்ச ஆவடியப்பன் ஒரே சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாட்டமாக ஆடிட்டு இருந்தாங்க. நம்மளோட ஆதி துர்கா தான் ஃபோன் பண்ணி கௌரி பாப்பா இறந்துட்டான்றதை சும்மா ஒரு அடிச்சு விட்டாங்க நம்மளோட ஆவடியப்பனுக்கு. அதை நம்பிட்டு இவரும் ஆடாத ஆட்டம் ஆடி அதனாசத்தில் கொடை பிடிக்கிறேன்ற மாதிரி நிறைய ஆட்டத்தை ஆடுறாங்க. காவேரியை பிடிச்சிட்டு, அகிலாவை பிடிச்சிட்டு, ஜனாவை பிடிச்சிட்டு, அர்ஜுனை பிடிச்சிட்டு ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட வீணாக்காவுக்கும் அந்த பக்கம் டவுட்டாக சந்தேகமாகவும் இருக்குது. எப்படின்னா கடப்பா கனகாவால் எதையும் பண்ண முடியும், கௌரி பாப்பா செத்துருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைட்டாக சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. சரி, ஓகே, இதுதான் இப்படி நடந்துட்டு இருக்குதுன்னா அந்த பக்கம் நம்மளோட இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் கன்னி வெடியில் காலில் மாட்டிக்கிட்டு அவர் ஒரு பக்கம் டார்ச்சரில் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தடுத்த எபிசோடில் தான் வெயிட் பண்ண பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.